ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. டோட்டல் பேக்கேஜ் நல்லா இருக்கு. படம் கண்ணுல கலைஞர் உங்களுக்கு. ஆமா, எழுந்துட்டேன். படம் வேற லெவல்ல. 2024 பெஸ்ட் ஃபிலிமே இதானா. சூப்பர்மா. சூப்பர். வேற கிளைமாக்ஸ்லாம் வேற மாதிரி இருக்குன்னு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்காதவங்க எல்லாம் பாருங்க, நல்லா இருக்கு. தேமாங்கனி 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 மல்லாட்ட கொல்ல போல மனசெல்லாம் பூக்குதடி. வீசுற காத்து எல்லாம் வாசம் பூசுதடி. தேமாங்கனி 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 மல்கோவா சாறு போல ஓ நெனப்பு ஊறுதடி. என் தவிப்பவன் வயசு இன்னும் அழகாக்குதடி. தேமாங்கனி 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 மாவடு கண்ணு ரெண்டும் மாவடு கண்ணு ரெண்டும் கொஞ்சி கொஞ்சி பேசுதடி. ஒட்டுக்காய போல வந்த சண்டக்காரி இப்ப ஒட்டிக்கிட்ட மனசுக்குள்ள ஒத்த உசுர போல வந்த. தேமாங்கனி 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 கேளு. தேமாங்கனி 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 தேமாங்கனி
படம் என்ன இருந்துச்சு? சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? எல்லா சீனுமே பிடிச்ச சீன் தான். படம் என்ன? நல்லா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நானும் நல்லா நடிச்சிருக்கேன். எனக்கு ஒரு சீன் கொடுத்துருக்காரு. எயில் சார் சூப்பரா எடுத்திருக்காரு. திருவண்ணாமலையில இது மாதிரி ஒரு டைரக்டர் எல்லாம் வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நல்ல தமிழ்நாட்டுல அருமையா இருக்கு. இது வந்து வெற்றி படமா மாறணும்னு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. படம் சூப்பரா இருக்கு. அது நானும் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. நன்றி நன்றி. படம் என்ன இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுண்ணா. கருத்தான படம். படம் என்ன இருக்கு? புதுடுமை போற நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. தேங்க் படம் சூப்பரா இருக்கு. ஒட்டுமொத்த ஃபைட் சீன்ல எல்லாத்தையும் கர்நாடக ஸ்டேட் அனைத்து சமுதாயத்தையும் ஒரு திருப்தியா இருக்கு. யோசிக்குது திருப்தி இருக்கு. படம் என்ன இருக்கு? படம் வேற லெவல்ல இருக்குது. சூப்பர். படம் எப்படி இருக்கு? படாரி நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. படம் எப்படிங்க? எளிய மக்களுடைய வாழ்க்கை பதிவு. படம் டோட்டலா எப்படி இருக்கு பேக்கேஜ்? இந்த சமுதாயத்தில் அரசியல்வாதிக்கு ஒரு எதிரான ஒரு சமயம். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஏய் சார் நடிச்சது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா. படம் என்ன இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நாங்களும் அதுல நடிச்சிருக்கோம். படம் நல்லா இருக்கு ஐயா. அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? இப்படிதான் படமே எடுக்கணும். படம் எப்படி இருக்கு? படங்க சான்ஸே இல்ல. படம் எப்படி இருக்கு? சிறப்பு மிகவும் சிறப்பு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அந்த படத்துல நாங்க நடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க் யூ. அவர் இன்னும் நிறைய படம் எடுக்கணும். இன்னும் நிறைய வாழ்த்துக்கள். இன்னும் பெருசா நடக்கணும். அவர் நல்ல வாழ்த்துக்கள். நாங்க திருவண்ணாமலை மாவட்டம் சார்பா எல்லாரும் இந்த படத்தை இன்னும் விறுவிறுப்பா போகணுன்றதுக்காக நாங்க வாழ்த்துக்கிறோம். படம் நல்லா சொல்றாங்க. படம் அந்த இது வானான் ஜாதி அது வானா இருக்கு. படம் என்ன இருக்கு? படம் ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது ஜாதி மதம் மொழி இனங்களை கடந்து உள்ளூர் ஒற்றுமை உலக ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்ல படம். ஓகே ஓகே. படம் என்ன இருக்கு? அருமையா இருக்குது. அன்புதான் பேராயுதம். அன்புதான் பேராயுதம். இந்த படத்துக்கு அன்புதான் பேராயுதம். வேற எந்த மொழியும் இல்லை. அன்புதான் பேராயுதம். ஓகே ஓகே. படம் என்ன இருக்கு? அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் கருத்துள்ள படம். படம் என்ன இருக்கு? இந்த சாதி மொழியை வச்சு எப்படி அரசியல் பண்ணிடுறாங்க, இந்த சாதி மதம் இந்த மக்களை எந்த அளவுக்கு வழிநடத்துதுன்றது வந்து ரொம்ப அம்பலப்படுத்திருக்காரு. ரொம்ப அருமையான படம். நல்ல அரசியல் நல்லா இருக்கு படம். நல்ல அரசியல். திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து டைரக்டர் படம் எடுத்துருக்காரு. எப்படி இருக்கு படம்? படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தோட வாழ்வியல் களத்தை பாதி படத்துலயும் நீதியை வந்து பெங்களூர்ல போயிட்டு இங்கிருந்து பழகி போன மக்களோட வாழ்வியல் சொல்லக்கூடிய படமா இருந்தாலும் இனம் மொழி ஜாதி தாண்டி மனித நேயம் வலியுறுத்த படமா இருக்கு. இயக்குனருக்கும் படக்குழுக்கும் வாழ்த்துக்கள். படம் என்ன இருக்கு? சார் படம் ரொம்ப அற்புதமா இருக்கு. சமூகத்துக்கான ஒரு மெசேஜை சொல்ற ஒரு படம் இது. சாதி வெறி, மதவெறி, இனவெறி, மொழி வெறி எல்லாம் வந்து ஒரு மனிதனை மிருகமாக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்துட்டோம்னா ஒரு மனிதனாக மாறுகின்ற ஒரு அன்பான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். எல்லா மனிதர்களுமே வந்து சமத்துவத்தோடு வாழ்கின்ற ஒரு அழகான கருத்தியலை சொல்ற படம். சமகால அரசியலுக்கு மிக முக்கியமான ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கு. எல்லாமே ரொம்ப ஒளிப்பதிவுல இருந்து இசையில ரொம்ப எல்லாமே அழகு. இயக்குநருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது. சூப்பரா இருக்குது. சூப்பருங்க. நல்லா இருக்குண்ணா. நல்ல கான்செப்ட். வந்து அண்ணன் பேடி அண்ணன் தான் நன்றி சொல்லணும். நல்ல அறிவா ஏத்திறாரு. சாதி மதம் இனம் மொழி இவை அனைத்தையும் கடந்த மனிதன் மட்டுமே மக்களின் வேட்கையாக இருக்க வேண்டும். அத்தகைய உண்மையான வேட்கையை ஒரு திரைக்காவியமாக எடுத்த அருமை அண்ணன் எழில் பெரியவர்களுக்கு எங்களது வழக்கறிஞர் மோகன் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரும் ஊரே யாவரும் கேளு. மனிதன் வாழட்டும். மனித நேயத்தை பத்தி தெளிவா பேசுகிறதுனா சூப்பர்ண்ணா. படம் சூப்பர். அரசியல் ஜாதி எல்லாமே இந்த படத்தோட ஒழிஞ்சிடும். சூப்பர். சூப்பர். ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல்ல. 2024 பெஸ்ட் ஃபிலிமே இதானா. சூப்பர். வேற கிளைமேக்ஸ்லாம் வேற மாதிரி இருக்குண்ணா. சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்காதவங்க எல்லாம் பாருங்க. நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பர்.
சூப்பர் நல்லா இருந்துச்சு. அருமையான படம். எல்லாருமே ஜாதி மதம் கலந்து எல்லாருமே பார்க்கலாம். அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு படம். கட்சியில கண்ணீர் வர வச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வருங்கால சந்ததியினருக்கு இது வந்து ரொம்ப தேவையான படம். இப்ப வரப்போற இளைஞர்கள் இந்த மாதிரி இப்ப கிளைமேக்ஸ்ல வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி சீன் வந்து இனிமே எந்த ஒரு அரசியலையும் சரி நிகழ்வுலையும் நிஜத்திலையும் நடக்க சமமா எந்த ஒரு பாகுபாடுலாம் நடக்கணும்ன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான படம். கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க. வெரி நைஸ். படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்ல படம், அருமையா இருக்கு. செம்ம சூப்பர். நல்லா அருமையா நடிச்சுக்கிறாங்க. எல்லாம் நல்லா எடுத்திருக்காரு டைரக்டர். செம்ம சூப்பர் சூப்பர். நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. எல்லாரும் படம் பாருங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த டீம் எல்லாருமே. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். அதான் நம்ம மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குதுன்ற மாதிரி நிறைய விஷயம் பேசிருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட் பேசிருக்காங்க. நானும் இந்த படத்துல ஒரு பார்ட்டா இருக்கிறேன். ஆமா நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி. எங்க போறீங்க? படம் நல்லா இருக்குண்ணா. படம் வந்து இப்ப எப்படி பாத்தீங்கன்னா மெயின் சேர விடாம ஸ்கிரீன் பிளேல கொண்டு மாறாரு. படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் காட்சி இருக்குமா. நம்ம படத்தை நம்மளே வந்து என்ன சொல்றது, நான் எழுதிட்டேன். உண்மையாலுமே நான் ஒரு 4-5 இடத்துல எழுதிட்டேன். ஆமா. ஆக்சுவலா என்னன்னா நம்ம நடிச்சிருக்கோம். நம்ம ஒரு நடிகரா இருந்து கூட அந்த கண்கலங்க வச்சார் இல்லைங்களா, அதுதான் ஒரு இயக்குனருடைய யுத்தி. அந்த யுத்தியை வந்து அவர் கையாண்டிருக்காரு. என்ன சொல்ல வராங்க? படம் வந்து அதான் நீயும் நானும் ஒண்ணுதான். அதாவது வந்து நம்ம ஏன் அடிச்சுக்கணும், தேவையில்லாம நம்ம ஏன் வந்து இதுவாகணும் அப்படின்றதுதான் பக்காவா சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இப்ப கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள அந்த நதியை வந்து அந்த தண்ணி பிரச்சனை வந்து அவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லுவாரு. தண்ணி மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்றத வந்து தத்ரூபமா ஒரு ஸ்கிரீன் பிளேல கொண்டு வர்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. உண்மையாலுமே எழில் சார் வந்து ராஜமுருகன் சாரோடைய அசோசியேட்டுன்றத வந்து 200% நிரூபிச்சிருக்காரு. இது வந்து எப்படின்னா இது சும்மா ட்ரைலர் தான். ஒரு சூப்பர் ஸ்டார் பாஷையில சொல்ல போனா சும்மா ட்ரைலர் மாதிரி தான் இந்த படம். இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு. இன்னும் பல வெற்றி திரைப்படங்களை இந்த மாதிரி பேர் சொல்லக்கூடிய படங்களை வந்து இயக்குனர் எழில் பெரியவேடி அவர்கள் கண்டிப்பா வந்து எடுத்து மக்களுக்கு இது பண்ணுவாரு. அதே மாதிரி ஹரிசங்கர் சாரு ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருக்காங்க. சங்கீதா கல்யாண் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இப்ப என்னை பத்தி நானே பேச முடியாது, எல்லாமே ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. படத்துல பிடிச்ச சீன் இல்லம்மா, எல்லாமே பிடிச்ச சீன் தான். அதுல ஒரு சீன்னா எப்படின்னா அட்ராக்ஷன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அந்த அடிக்கிறாங்க இல்லையா, அந்த சஸ்பென்ஸ், அந்த கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் சஸ்பென்ஸ் மாதிரி தான் வச்சிருக்காரு. அதாவது நீயும் நானும் ஒண்ணுதான், நீயும் நானும் கூலி தான், நம்ம ஏன் நமக்குள்ள அடிச்சுக்கணும்னு சொல்லி அந்த தண்ணி விட்டுறா அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா ஜெயக்குமார். அந்த சீன் வந்து ரொம்ப தத்ரூபமா இருந்தது. ரொம்ப கண்கலங்க வச்சிருக்காரு அந்த சீனு. அதையும் தாண்டி இப்ப என் பொண்ணு அவங்க நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் சொல்ல வேண்டியது இல்லை. இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சாங்க. 7 வயசு அவங்க நடிக்கும் போது. ஆக்சுவலா 7 வயசு, இப்போ 9 வயசு ஆகுது. உண்மையாலுமே இந்த படம் வந்து எங்க குடும்ப படமா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் நடிச்சிருக்கேன், என் ஒய்ஃப் நடிச்சிருக்காங்க, என் பொண்ணு நடிச்சிருக்காங்க. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய சினிமா கேரியர் வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஊந்துகோலா இருக்கும். அது இல்லாம என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆயிடுவாங்க. படம் ஃபுல்லா வராங்க போல இருக்கு. ஆமாமா, ஹீரோ கூடயே டிராவல் ஆகுறாங்க. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நான் கண்டிப்பா வந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் சக நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. ஏன்னா அதையும் நான் சொன்னேன்னா கண்டிப்பா அழுதுருவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கா இருக்கு. என் கண் கலங்கிடுவேன். அதனால நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட். உண்மையாலுமே இந்த மாதிரியான ஒரு பாப்பாக்கு வந்து எப்படின்னா அதை சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கூட ஆகும். என்னன்னா நாங்க வந்து மவுண்ட்வுட் சினி கிளப்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் இங்க திருவண்ணாமலையில் ஆரம்பிக்கும் போது வந்து பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து நாங்க லோக்கல்ல இங்க நாங்களே நடத்தணும். ஓகே. அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து கொரோனால முடங்கி இருக்கும் போது வந்து
அவங்கவுங்க ஒரு வீடியோ கண்டென்ட் எடுத்து போடணும்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதுல வந்து இப்ப என் பொண்ணுக்கு வந்து ஒரு நான் செலக்ட் ஆகி வந்திருக்காங்களா? ஆமா. அந்த வீடியோ பார்த்த உடனே எழில் சார் வந்து எனக்கு இப்போ ஃபோன் பண்ணாரு. வினோத் உன் பொண்ணுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டாரு. சார் 7 வயசு ஆகுதுங்க சார், 6 முடிஞ்சு 7 சார் அப்படின்னு. வினோத் பண்ண அந்த வீடியோ அதெல்லாம் அனுப்புங்க. நான் பார்த்தேன். எனக்கு வந்து கோவி செல்வராஜ் ஐயா அவரு காமிச்சார். கோவி சொன்னாப்புல இருந்தாலும் வந்து நீங்க எனக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் அனுப்புங்க, பாப்பாவுடைய வீடியோலாம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அனுப்பிச்சோன்னே பார்த்துட்டு சூப்பர், உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கா. நான் எதிர்பார்த்தது இதுதான். ஏன்னா எழில் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் வந்து சாதாரணமா பண்ண மாட்டார், ரொம்ப ஆழமா இது பண்ணுவார். சாதாரணமான விஷயம் இல்லை, உண்மையாலுமே வந்து எல்லா கேரக்டருமே என்ன முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் யோசிச்சு தான் எடுத்தார். நான் இத்தனை படங்கள் நடிச்சாலும் அதுக்கு முன்னாடி நான் நடிச்ச படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகல. இப்போ வந்து இந்த படம் தான் எனக்கு அப்போ வந்து 2வது 3வது படம். அப்போ வந்து என்னன்னா எதுவுமே ரிலீஸ் ஆகாததுனால இவன் எப்படி நடிப்பானோ ஏதோ நடிப்பானோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆடிஷன்ல கூப்பிட்டாரு, வர சொன்னார் வினோத் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு பண்றியா அப்படின்னா. சரிங்க சார் அப்படின்னு. சரி டைலாக் கர்நாடகாவில் பேசணும் வேணும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஒய்ஃப் வந்து கர்நாடகா பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க அப்படின்னு. சரி உடனே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் சொன்னாரு. அது மாதிரி நடிச்சு காட்டுனாரு, போலீஸ் கேரக்டர் இருந்தாரு. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா அப்போ வந்து நான் பகவான் படத்துல வந்து இன்ஸ்பெக்டரா நடிச்சிருந்தேன். அது இன்னும் எனக்கு வந்து ஒரு அந்த கேரக்டர் நேம் சொன்னோன்னு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதான் பாபா படம் எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை நாள் பண்ணீங்க ஷூட்டுக்கு? ஒரு கேமரா எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியல. நல்லா ஜாலியா இருந்துச்சா? நல்லா பாத்துனாங்களா ஷூட்டிங்ல? ஓகே ஓகே. படம் ஃபுல்லா ட்ராவல் வரீங்க, இன்னும் மேலும் வளர வாழ்த்துக்கள். ஓகேவா? அடுத்த படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து என் பொண்ணை வந்து குட்டி திரிஷா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப அது மகிழ்ச்சியா இருக்கும். இந்த படத்துக்கு நடிச்சிருக்கீங்க, வாய்ப்பு எப்படி கிடைச்சது? படம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, படம் பாத்தீங்களா எப்படி? அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பூஜா நடிக்க கூப்பிட்டப்பதான் நான் போயிருந்தேன் பூஜா கூட. அப்பதான் டைரக்டர் சார் பார்த்துட்டு நீயும் நடிக்கிறியாம்மா, பூஜாக்கு அம்மாவாவே இந்த இது இல்லைன்னு சொன்னாங்க. சரி நானும் நடிச்சேன். நல்லா தான் போயிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு நடிச்சதும். நல்லா வந்து படம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு பார்க்கறது ஸ்க்ரீன்ல. படம் தான் சொல்லுவாங்க கருத்து படத்துல. அதான் கம்யூனிட்டியை பத்தி தான் சொல்றாங்க. அதான் 2 நாட்டும் மைக்ரெண்ட் பத்தி தான் நல்லா பேசியிருக்காங்க. நல்லா தான் இருந்திருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. சந்தோஷமா நீங்க நடிச்சிருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் குழந்தை எல்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஓகே, மேலும் மேலும் இன்னும் அதிகமா நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், இன்னும் அதிகமா வளர்ந்து சொல்லிட்டு திருவண்ணாமலை கோவில் சாமியை வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. படம் அருமையாக இருந்தது. ஏல்பேடி அவர்கள் ஐயா வந்து சிறப்பா எடுத்திருக்காரு. இதுல குழந்தை நட்சத்திரமா பூஜா ரொம்ப நடிச்சிருக்காங்க. எங்க ஐயா நன்னாரி வினோத் ரொம்ப அற்புதமா கர்நாடகா இசையை வந்திருக்காரு. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்காத வருத்தத்தை தெரிவிக்கிறேன். எனக்கு படத்துல வாய்ப்பு தாங்க ஏல்பேடி ஐயா. வணக்கம். படம் பாத்தீங்கன்னா படம் எப்படி இருந்தது? டோட்டல் பேக்கேஜா? ரியலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ இது வந்து எங்களோட டீம் ஒர்க்கான ஆளுங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. எங்க திருவண்ணாமலை வந்து பார்த்தா சுரேஷ் பாபு நண்பர் இருக்காரு. ஸோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க நன்னாரி வினோத் நடிச்சிருக்காரு. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய ஷார்ட் பிலிம் பண்ணாரு. இந்த பராரி படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய முகத்திலையும் நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப நானுமே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களை அப்படின்றத விட இது எல்லாருக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் நடக்குது. கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படத்தை காமிச்சிருக்காங்க. எளிமையான மக்களை வச்சு எடுத்தா கதை நல்லா இருந்தா செம்மையா ஓடும் அப்படின்றதுக்கு இந்த பராரி படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? கிளைமேக்ஸ் வந்து நினைச்சு கூட பாக்கல, அவ்வளவு எக்ஸைட் ஆயிட்டோம். பட் கண்ணீர் வர வச்சது, அவ்வளவு ஆனந்த கண்ணீர். மொத்தத்துல பராரி வந்து பாமர மக்களுக்கு ஏத்த ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த படமா நான் சொல்றேன். 10க்கு எத்தனை மார்க் தருவீங்க? 10க்கு இல்லைங்க, 100க்கு மார்க் போடுங்க. சூப்பர் சூப்பர். அந்த அளவுக்கு படம் செம்ம ஹிட். கண்டிப்பா இது நேஷனல் அவார்டு கூட போவோம் அப்படின்ற ஒரு என்னோட இண்டிவிஜுவல் மட்டும் இல்ல, கண்டிப்பா வாய்ப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்துல டைரக்டர் கண்டிப்பாங்க டைரக்ஷன் பண்ணிருக்காரு. எப்படி இருக்கு? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒரு சேனல்ல நான் விஜயவா இருக்கேன். திருவண்ணாமலை எல்லாரும் ஓரளவுக்கு தெரியும். திருவண்ணாமலை வந்து ஆன்மீக நகரம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும்
இப்ப அன்பான சினிமா துறையினுடைய ஒரு மகுடம் சூடக்கூடிய ஒரு இயக்குனர் உருவாக்கக்கூடிய நகரமா மாறிடுச்சுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. திருவண்ணாமலையில் நிறைய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி முன்னுக்கு வராங்க. மேல மேல இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க ஃபைனலா? மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க இல்லைங்களா? சோ திரைப்படத்துல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா உங்களால முடியும். திறமையா இருக்கிறவங்க யார் வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பராரி படத்துடைய இயக்குனர் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். எல்லாருமே கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க வேண்டிய படம் தான். இயக்குனருக்கும் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பராரி ரிலீஸ் படம் பார்த்தோம். நான் ஏதோ எப்படி இருக்கோ அப்படி டவுட்டா தான் வந்தேன். ஆனா என்னை அழுக வச்சிருச்சு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி போச்சுன்னு தெரியல. ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படத்துல பிடிச்ச சீன் கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கீங்களா? கண்டிப்பா அழுதுட்டேன். அது நான் சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் வந்து பார்க்கணும்னு நான் விரும்புறேன். நன்றி. நன்றி. சூப்பர். தேங்க்ஸ். படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி வச்சுன்னா, 2 இடத்துல இருந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வேலை செய்யும் போதுல என்னென்ன ப்ராப்ளம் வருது, அதான் அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டின்னு வச்சு பேஸ் பண்ணி இல்லாம ஒரு நார்மலா அதான் வேலை செய்யும் போதுல என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது, அந்த ப்ராப்ளத்துல எப்படி சால்வ் பண்றாங்க நடிச்சிருக்கீங்க. வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதுதான் எனக்கு என் ஃப்ரெண்டு மூலியமா ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் இருக்காரு அப்படின்றாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் படம் தான் இது. எப்படி இருந்துச்சு? நல்ல ஃபீலா இருந்தது. இந்த லெவலில் வந்திருக்கோம் நம்ம அப்படின்னு பஸ் எனக்கு வாய்ப்பு திருவண்ணாமலையில இந்த மாதிரி எடுத்திருக்காங்க பஸ்ல ஒரு பெரிய தான். எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. படம் பார்த்து சந்தோஷமா இருந்தீங்க? நல்லா இருந்தது. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நன்றி சார். ஓகே.